அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த முருங்கை கிளை வெட்டினேன்ல, அதை வந்து நான் வந்து இந்த தொட்டியில் வச்சுட்டேன். அதில் வந்து இந்த கருந்துளசி செடி இருந்துச்சு. இதை பிடுங்கி போட மனசே வரல. இது ரொம்ப பெருசாக இருக்கா, அதனால் சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதனால் பிடுங்கி போட்டு தான் ஆகணும். இதில் உள்ள இலையெல்லாம் அப்புறமா கழித்து எடுத்துடணும். இது வந்து முருங்கை கிளை வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மாதம். ஏன்னா இப்போ நம்ம மலையந்தூத்தலமாக இருக்கிறதுனால, இந்த மழை வரதுனால இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி முருங்கை கிளையாக இருக்கட்டும், வேறு எந்த கிளையாக இருந்தாலும் நம்ம ஊனி வச்சோம்னா சீக்கிரமாகவே துளுர்த்து வந்துடும், சீக்கிரமாக வேர் பிடிச்சிக்கும். அதனால தான் வந்து இந்த மாதத்தில் வந்து நம்ம முருங்கை கிளைலாம் நட்டு வைக்கலாம். அதோட இதில் வந்து ஒரு கரிசலாங்கண்ணி செடி முளைச்சிருக்கு. இதை வந்து பிடுங்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இது எண்ணெயில் போட்டு பார்க்கணும். இது 2-3 இடத்துல இது போல் முளைச்சிருக்கு. இதை எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி தலைக்கு அப்பி பார்க்கணும், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஜாதி மல்லிப்பூ இதுவும் கொஞ்சோண்டு கிடச்சிச்சு. இது கொஞ்சமாக வச்சாலும் நல்ல ஒரு மணமாக இருக்கும்.